மேட்டூர் அணையை தூர்வாரும் பணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 83 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அணையை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. மேட்டூர் அணை அருகே உள்ள மூலக்காடு பகுதியில் தூர்வாரும் பணியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக மேட்டூர் அணையின் வலது கரையில் மூலக்காடு, பன்னவாடி பகுதிகளிலும், இடது கரையில் கூனாண்டியூர், கீரைக்காரனூர் பகுதிகளிலும், தருமபுரி மாவட்டம் நாகமரை கிராமத்தில் கிணற்றுப்பள்ளம், சித்தையன் கோவில் ஏரி பகுதிகளிலும் மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் படிந்துள்ள வண்டல் மண்ணை அள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10 டிராக்டரும், மண்பாண்டம் செய்வோருக்கு 20 டிராக்டரும், கிராவல் நபருக்கு 10 டிராக்டரும் விலையின்றி அள்ளிக்கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மேட்டூர் அணையை தூர்வாருவதற்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து கவனித்து வருகின்றனர். 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த மேட்டூர் அணை இதுவரை யாரும் தூர்வாரப்படவில்லை. இப்பொழுது அம்மாவுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்கு தேவையான குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கும் விவசாயிகளுக்கு தேவையான நீரை சேமிப்பதற்கும் முதற்கட்டமாக இந்த அணை தூர்வாருகின்ற பணி நடைபெறுகின்றது. இதை வரவேற்றுகின்றார்கள். ஆகவே இந்த பணி முதலாக துவங்கப்படுகின்றது. ஆகவே இதை அனைவரும் விவசாய பெருமக்கள் அத்தனை பேரும் வரவேற்கின்றார்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறார்கள் என்ற சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அரசு வீழ்ச்சிக்கு மாட்டிறைச்சி காரணமாக அமையும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சுவாமிமலையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற EVKS இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாட்டிறைச்சி சாப்பிடுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் எனவும், சர்வாதிகார நாட்டில் கூட இதுபோல சட்டம் கிடையாது எனவும் குறிப்பிட்டார். இச்சட்டத்தை அமல்படுத்துவதில் ஆர்வம் காட்டினால் மோடி ஆட்சியின் வீழ்ச்சிக்கு மாட்டிறைச்சி காரணமாக அமையும் எனவும் தெரிவித்தார். தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து பேசிய இளங்கோவன், அதிமுகவின் பினாமியாக பாஜக உள்ளதா அல்லது பாஜகவின் பினாமியாக அதிமுக உள்ளதா என்பது போக போக தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட மனிதன் என்ன உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதை தடை செய்வதற்கு ஆளுபவருக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. மற்றும் இதை தொடர்ந்து அமல்படுத்துவேன் என்று பிடிவாதமாக மோடி இருப்பாரானால் அவருடைய வீழ்ச்சிக்கு இதுதான் மிகப்பெரிய காரணமாகும். இறைச்சிக்காக மாடுகள் விற்க தடை விதித்துள்ள மத்திய அரசு மக்களின் கருத்தை கேட்டறிய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு காரணமாக கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மணல் விற்பனையை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மாட்டிறைச்சியில் தேவையற்ற கொழுப்பு இருப்பதாகவும், எனவே அதனை தவிர்ப்பது நல்லது என்றும் தெரிவித்தார். மாட்டிறைச்சி விற்பனை தடை தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையில் தவறு இருப்பதாக தெரியவில்லை எனவும் கிருஷ்ணசாமி கூறினார். மாட்டிறைச்சியில் திடமான கொழுப்பு பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது சாப்பிடுகின்ற பொழுது அதிகமான கொழுப்பு சத்துக்கள் உடலிலே தேங்கி இதன் மூலமாக இதய நோய்கள் மற்றும் பல்வேறு விதமான நோய்கள் அதிகரித்து வருகின்றன என்பது மருத்துவ ஆய்வு. அந்த வகையில் மாட்டிறைச்சி மாமிசத்தை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடை மூலம் நாட்டின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு நசுக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் இந்த உணவுதான் உண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவும் தடை செய்யவும் அரசுக்கு உரிமையில்லை என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற பொதுமக்களின் தனிப்பட்ட உரிமைகளை நசுக்கும் இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்தார். எனவே இந்த அறிவிப்பை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஏற்கனவே ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை கோவில்களில் வெட்டக்கூடாது என தமிழகத்தில் அறிவித்த கட்சி அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்ததை மறக்க முடியாது எனவும் விமர்சித்தார். மத்திய அரசு நிறைவு செய்த 3 ஆண்டுகளில் கடந்த அரசை போல ஊழல் இல்லாதது பாராட்டுக்கு உரியது என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக ஆளுநரின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் வைகோ குறிப்பிட்டார். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த போக்கு இதுவரை பண்டித நேரு காலத்திலே இருந்து கட்டி காக்கப்பட்டு வந்த போக்கு, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது பல்வேறு கட்சிகளினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் இந்த பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய விதத்திலேயே அவர் அரசு நடத்தினார். ஆகவே
இந்த போக்கு மிகவும் தவறானது. ஒரு மொழியை திணிப்போம் இந்தி தான் என்றால் அது நடக்காது. இந்தியா என்ற அமைப்பு பிறகு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 3 ஆண்டு காலத்தில் இதற்கு முன்பிருந்த அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் விளையாட்டு ஊழல், மும்பையிலே கட்டிடங்கள் கட்டுவதிலே ஊழல் என்று ஊழல் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் நடைபெற்றது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி அரசில் அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய எந்த ஊழலும் நடைபெறவில்லை. ஸ்கேம் ஃப்ரீ கவர்மெண்ட். அது ஒன்று. என்னை பொறுத்தமட்டில் கண்டிக்க வேண்டியதை கண்டிப்பேன், பாராட்டுவதற்கு அம்சம் இருந்தால் நான் பாராட்டுவேன். இதுதான் மத்திய அரசினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்தமட்டில் என்னுடைய மதிப்பீடு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை தமிழக சட்டப்பேரவையில் திறப்பதில் தவறில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களை பற்றி மரியாதையுடன் பேச EVKS இளங்கோவன் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், எல்லா சூழலிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவர் அவதூறாக பேசுவது சரியாகாது என்றும் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை சட்டப்பேரவையில் திறக்க தமிழக மக்கள் ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்த அவர், அவரது படத்தை நாடாளுமன்றத்திலும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். முதல்ல திரு EVKS இளங்கோவன் அவர்கள் பெண்களை மதிச்சு பேச கற்றுக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா உயிரோடு இருந்த காலத்திலேயே மாண்புமிகு பாரத பிரதமர் முதலமைச்சர் அம்மா சந்திச்சப்போ இவர் பேசின வார்த்தைகள், இவர் கொச்சைப்படுத்தின விஷயங்கள் இன்னும் நமக்கு யாருக்கும் மறக்கலை. எப்பொழுதுமே அம்மாவை பற்றி ஒரு கொச்சைதரமாக பேசுறது. எங்கள் அம்மா பற்றி மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிற பெண் MLA பற்றியே அவர் கொச்சப்படுத்தி பேசுகிறார். பெண்களை மதிக்க தெரியாதவராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனுக்கு தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மா படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடிய நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மருத்துவர்கள் அனுமதித்தால் பிறந்தநாள் விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்பார் என்றும், இந்திய அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் விழாவாக இதனை மாற்ற வேண்டும் எனவும் அக்கட்சியின் செயல் தலைவர் MK ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக தமிழக அரசியலின் ஆணிவேராக நிலைத்து அச்சாணியாக செயல்படுவர் கருணாநிதி என்றும், பல குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் தேர்வு செய்வதில் முக்கிய பங்காற்றியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி கொள்கையை இந்தியாவின் அனைத்து கட்சிகளும் ஏற்க வைத்தவர் கருணாநிதி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். தற்போது மருத்துவர்களின் முழு கண்காணிப்பில் கருணாநிதி இருப்பதால் அவர்களின் அறிவுரைப்படி செயல்பட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும், அவர்கள் அனுமதி அளித்தால் விழாவில் பங்கேற்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதியின் பிறந்தநாள் விழா, வைர விழா ஆகியவற்றை இந்திய அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் விழாவாக்கும் வகையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டமன்ற வைர விழா மற்றும் பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வரும் ஜூன் 3ஆம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. விழாவுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ளதால் YMCA மைதானத்தில் தலைமைச் செயலகம் வழிவில் மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயமும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. YMCA மைதான பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், CPM பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் வைர விழா கொண்டாடும் அளவுக்கு கருணாநிதி சாதித்திருப்பதற்கு கடின உழைப்பும் வெற்றி தோல்விகளை அச்சமின்றி எதிர்கொண்டதுமே காரணம் என்று நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக கமல் அளித்துள்ள பேட்டியில், கருணாநிதியை பற்றி ஒருமுறை மேடையில் பாராட்டி பேசியதற்காக அப்போது முதலமைச்சராக இருந்த MGR தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவரை பற்றி இப்பொழுதுதான் இந்த வைர விழாவின் போது நான் பேசுவதாக நினைத்துவிட வேண்டாம். நான் ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது MGR அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம். அப்பொழுது நான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று 3 பேர்களை சொல்லி இவர் பெயரையும் கலைஞர் அவர்கள் பெயரையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பெயரையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெயரையும் சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. பேசியவர் மக்கள் திலகம் MGR. 3 ஆசான்களை பற்றி சொல்லியிருந்தார். நான் அதில் சேர்த்து இல்லையான்னு கேட்டார்.
உங்கள் பேரே வாத்தியாருங்கன்ட்டேன் நான். பட் அதை அவர் இல்லை கரெக்டு தான் என்று சொல்லி வைத்த அந்த பெருந்தன்மை இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். கோச்சுக்கிறாராகன்னு நினச்சேன், இல்லை அதை பாராட்டி எனக்கு வந்த ஃபோன் கால் தான் அது அந்த மாதிரி என்னுடைய தொடர்பு இவர்கள் அரசியலையும் கடந்து இருந்த தொடர்பு இன்றும் அவ்வாறாகவே இருக்கிறது. இது அவர் ஏற்படுத்தி இருக்கும் இந்த சரித்திரம் அது என் கலை உலகுக்கு சம்பந்தம் இல்லாதது, ஆனால் என் உலகம் சம்பந்தப்பட்டது. ஒரு இத்தனை ஆண்டுகள் ஒரு வைர விழா அரசியலில் கொண்டாடுவதற்கு எவ்வளவு இளமையில் அவர் வந்திருக்க வேண்டும், எவ்வளவு முதுமை வரை தாங்கி பிடித்திருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக இவை இருக்கின்றன. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கொடைக்கானலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரம்ஜான் மாதம் தொடங்கியதை அடுத்து நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜானையொட்டி 30 நாட்களுக்கு முஸ்லிம்கள் விரதம் இருந்து நோன்பு மேற்கொள்வது வழக்கம். இந்த நாட்களில் காலை தொழுகைக்கு முன்பாக சுகர் என்னும் பெயரில் எளிய உணவை எடுத்துக் கொள்ளும் முஸ்லிம்கள் பகல் பொழுது முழுவதிலும் உணவு உண்பதில்லை. மாலையில் இஃப்தார் என்ற பெயரில் எளிய உணவை எடுத்துக் கொள்வதன் மூலம் தங்களின் அன்றைய உண்ணவிரதத்தை முடித்துக் கொள்வது முஸ்லிம்களின் வழக்கம். இந்த 30 நாள் விரத காலத்தில் ஆடம்பர உணவுகளை முஸ்லிம்கள் உண்பதில்லை. மேலும் ரம்ஜான் காலத்தில் நாளொன்றுக்கு 5 முறை சிறப்பு தொழுகை மேற்கொள்வதும் முஸ்லிம்கள் கடைபிடித்து வருவது வழக்கமாக உள்ளது. இந்த வகையில் ரம்ஜான் மாதத்தின் முதல் நாள் சிறப்பு தொழுகை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் முஸ்லிம்கள் இன்று மேற்கொண்டனர். स्टार्ट हो चुके हैं और ये बहुत ही मुबारक महीना है और इसके अंदर अल्लाह की बरकतें होती हैं, इस टाइम बरसती हैं। और रमज़ान हम पूरा सुबह 4 बजे से स्टार्ट करते हैं सहरी और शाम को 15 घंटे का होता है। शाम को 7 बजे तक अफ्तार होता है। சர்வதேச சுற்றுலா வளர்ச்சியை காட்டிலும் இந்தியாவின் சுற்றுலா வளர்ச்சி 3 மடங்கு அதிகம் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெறும் ராமானுஜர் 1000வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உலக அளவில் 4.6% சுற்றுலா வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்ட மகேஷ் சர்மா, அதே நேரத்தில் இந்தியாவின் சுற்றுலா வளர்ச்சி 15.4% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு நகரை தேர்ந்தெடுத்து அதனை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினி நாட்டிற்கே ஹீரோ என்றும் தேசத்தின் சொத்து என்றும் பாராட்டிய மகேஷ் சர்மா, அவர் தனி கட்சி தொடங்கினால் ஆதரிப்பது குறித்து கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேட்டூர் அணை உட்பட அனைத்து நீராதாரங்களையும் தூர்வாரி தண்ணீரை சேமிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விவசாயம் பெருமளவு பாதிப்படைந்துள்ளது என்றும் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை தூர்வாரப்படுவது குறித்து அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டியுள்ள வாசன், கண் துடைப்பாக இல்லாமல் அணை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை காலத்திலேயே நீர் ஆதாரங்களை தூர்வார வேண்டும் எனவும் நீர் ஆதாரத்தை சேமிக்க வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகினார். புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற கார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமல்பட்டி என்ற இடத்தில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த பார்த்திபன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த 13 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாமல்பட்டி பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதே விபத்துக்கு காரணம் என்று அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திரைத்துறைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதற்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் விக்ரமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அரசு செயல்படுவதாகவும் மாநில மொழிப்படங்களை அழிக்கும் முயற்சி இது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை பிலிம் சாம்பர் வளாகத்தில் இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட தொழிலாளர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை
விடுக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் குறைந்த அளவிலான இடத்தினையே ஒதுக்குவதாக கூறியதாகவும், தாங்கள் ஏற்கனவே கேட்ட பரப்பளவில் இடம் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி அச்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் பிலிம் சேம்பரில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரைத்துறையினரின் அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் சதுர அடிகள் வேணும். இந்த 3 லட்சம் சதுர அடிகளில் எங்களுக்கு 25% இடத்தை எங்களுக்கு கொடுங்க. 25% இடம் தமிழ் சினிமா, தமிழ் திரைப்படத்துறைக்கு கொடுங்க. அதான் எங்கள் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், பெப்சி நாங்கள் பிரிச்சுக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாவூரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா வளாகத்தின் அருகே காய்ந்த சருகுகள், புல் பூண்டு செடிகள் தீப்பற்றி எரிந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வாகனம் அனுப்பப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகை அணையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பூங்கா அமைப்பது தொடர்பாக கருத்துரு தயாரித்து தமிழக அரசுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது பேசிய மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம், சுருளி அருவியில் வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவும், பேட்டரி கார்களை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரவும் திட்டமிட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சோத்துப்பாறையிலிருந்து மதகுகள் வழியாக வெளியேறும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2 தடுப்பணைகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எருமை நாயக்கன்பட்டியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் இன்று காலிக்குடங்களுடன் தேனி, திண்டுக்கல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். தகவலறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. எங்க ஊருக்கு 40 நாள் இல்ல 2 மாசத்துக்கு இடையில தான் தண்ணி வருது. அதுலயே புழு விழுந்துருது. நாங்க வடிகட்டியை வச்சு வடிகட்டி நாங்க தண்ணி குடிக்கிறோம். அதுலயே பஞ்சாயத்து பால வந்து மரத்தை கொண்டு வந்து தொட்டி இருக்க தொட்டில குடி தண்ணியை ஊத்தி விட்டு போயிடுறாங்க. டெய்லி அண்ணாரு தண்ணி கொடுத்தா எதுக்கு புழு விழுகுது தண்ணியில? நாங்க சாலை மறியல் பண்றோம். அதனால தான் நாங்க கவர்மெண்ட் பஸ்ஸா மறைக்கிறோம். கலெக்டர் வந்து தாசில்தார் முடிக்க எல்லைக்கு வரணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை சட்டசபையில் திறப்பதில் தவறில்லை என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை துவக்கி வைத்த தமிழிசை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜெயலலிதா ஊழல் செய்தவர் என கூறுபவர்களை அவர் கடுமையாக விமர்சித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழாவிற்கு வருபவர்கள் அனைவரும் ஊழலில் திளைத்தவர்கள்தானே என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் என்ற வகையில் அவரின் படம் திறப்பதில் தவறில்லை. குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கட்டும், பின்புலம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், அரசியல் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நடத்தி இருக்கட்டும், ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்தார், இறக்கும் போது முதலமைச்சராக இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. அதனால் இதை அரசியலாக்காமல் ஒரு முதலமைச்சரின் படம் சட்டமன்றத்தில், தமிழகத்தில் எல்லா அரசியல்வாதிகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே அவர்கள் அமைச்சர்களாகவும் இருந்தார்கள், ஏன் முதலமைச்சர்களாகவும் இருந்தார்கள். இன்று வேண்டாம் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது இருக்கிறது. இன்னொன்று, கலைஞர் அவர்களின் வைர விழாவை கொண்டாடுகிறார்கள். அதற்கு வருவது யார்? சாரதா ஊழல், மாட்டுத்தீவன ஊழல், 2G ஊழல். இந்த ஊழல் எல்லாம் வந்து விஞ்ஞான முறையான ஊழலை பாராட்டுகிறது. ஆக இவர்களுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கோ, ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதனால் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கோ இன்று குற்றம் சாட்டும் எவருக்குமே உரிமை கிடையாது. அது காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களாக இருக்கட்டும். ஏனென்றால் கூட்டணியில் ஊழலுக்கு அஸ்திவாரம் போட்டது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் ஊழலை பெருமைப்படுத்தியது இவர்கள். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.